எனதன்பு கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்க பேசியே மற்றவர்களின் மனசுல இடம் பிடிக்கும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க. எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவங்க கிட்ட கனிவா பேசக்கூடியவங்களா பழகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க. பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்களா நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன, குருவின் முக்கியத்துவம் என்ன, கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தன்னம்பிக்கையோடு நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இருக்கிறதுக்கான அவசியம் என்ன, மன அழுத்தங்களை சமாளிக்கிறது எப்படி, மனதின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த பாடத்தை சவாலாக ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நம்ம நிம்மதியோடு தொடங்கணுங்க. குடும்பம், தொழில், ஊடகம் என எந்த வகையிலையும் நாம பாடம் கற்றுக்கொள்ளலாம். நாம கற்கும் பாடங்கள் நம்ம நிம்மதியாக கடந்து செல்ல உதவும். குரு அப்படிங்கிறவரு நமக்கு நல்வழி காட்டுவாரு. குருவின் அருள் இருந்தா வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஷா பத்மஸ்ரீ குருவே நமக. குரு இல்லாத காரியம் சாதகமே இல்ல. குரு வக்ர நிவர்த்தியால கடகராசிக்காரர்களுக்கு மனம் போன போக்குல போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பக்கத்துல உள்ளவர்களின் சந்தோஷத்துக்காக நம் சந்தோஷத்தை குறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். ராத்திரி நேரத்துல கடகராசிக்காரர்களுக்கு சாப்பாடு மீது பிரியம் ஏற்படும். குரு பகவான் உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு சுப விரயத்தை கொடுப்பாரு. வாழ்க்கையில பல தடங்கல்கள், மன அழுத்தங்கள் வரும். ஆனா நாம தன்னம்பிக்கையோட இருக்கணுங்க. பிறர் நம் மீது வைத்திருக்கும் ஆசைகள், நம்பிக்கைகள் சில நேரங்கள்ல சுமையாக மாறும். வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை விட மனதின் எண்ணங்களுக்கு அதிக பலம் உண்டுங்க. மனதின் எண்ணங்களை அறிந்தவன் தான் இறைவன். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. யாரையும் காயப்படுத்தாம, புரிய வைக்க முடியாம புரிய வைத்து காரியங்களை சாதிக்க முயற்சி பண்ணுங்க. குரு ஆலயம் இல்லைனா குரு தட்சிணாமூர்த்திய சென்று தரிசனம் செய்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக கரைஞ்சு போயிருங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயில்யங்க. நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க.
கடகம் ராசிக்காரர்களே, குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கல்வியில முன்னேற்றம் உருவாக போகுது, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது, பதவி உயர்வு உங்களை தேடி வர போகுது, தொழில்ல சம்பள உயர்வு கிடைக்க போகுது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய நல்ல நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தொழில்ல லாபம் அதிகரிக்கும், உங்களோட கடன் சுமை குறையும், உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும், வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும், திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல துணை உங்களுக்கு கிடைப்பாங்க, குடும்பத்துல அமைதி அதிகரிக்குங்க, தம்பதியர் உறவு மேம்படும், குழந்தை பெறும் யோகம் உங்களுக்கு உருவாகும், குழந்தைகளின் முன்னேற்றம் ஏற்படும், உடல் நலம் மேம்படும், நீண்ட நாள் நோயெல்லாம் குறைஞ்சு போயிடும், உங்களோட மன அமைதி அதிகரிக்குங்க, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், குருவோட பக்தி தெய்வ பக்தி எல்லாம் உயர போகுது, நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வர போறாங்க, எதிரிகள் எல்லாருமே விலக போறாங்க, வழக்குகள் சாதகமா முடிய போகுது, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், உயர்கல்வி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், அறிவு மற்றும் ஞானமெல்லாம் அதிகரிக்கும், நல்ல தீர்மானங்களை எடுக்க உங்களால முடியும், பெரியவர்களின் ஆதரவு உங்களை தேடி வருங்க, அரசு தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும், தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும், நல்ல பேரு புகழெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும், தலைமை திறனெல்லாம் வளர்ச்சி அடையும், முதலீடுகள்ல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குங்க, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தாங்க ஏற்படும், தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. குடும்பத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது. முழுமையான அதிர்ஷ்டம் பெறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகம் ராசிக்கார நல்லுள்ளங்களே, இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுறதுனால வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலும் வெற்றியே கிடைக்குங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமா உதவும். கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதரவும் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறதுபடி நடந்து கொள்றது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரலாம். அரசியல் துறையினர்களுக்கு பொது காரியங்கள்ல ஈடுபடும் போது
கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு இதுநாள் வரைக்கும் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.